வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன், செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சுக்களில் இருந்து வெளியேறிய மனுஷ நாணயக்காரர். தேர்தல் போட்டியில் இருந்து விலகுகிறாரா திலீப் ஜெயவீர? இனி ஒரே போஸ்டில் 20 புகைப்படங்கள். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு, மக்களுக்கான அவசர வேண்டுகோள். தொடர்வன இலங்கை செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கப்பட்டதை உறுதி செய்யும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அடுத்து ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்காரர் ஆகியோர் அமைச்சுக்களிலிருந்து வெளியேறினர். நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்பதற்காகவே அமைச்சு பதவியை ஏற்க தீர்மானித்ததாக வலியுறுத்திய ஹரின் பெர்னாண்டோ, அமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்கு நான் தீர்மானித்தேன் என நீங்கள் கருதினால் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்படும் நேரத்தில் நான் பொறுப்பேற்றிருக்க மாட்டேன் என்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், நான் சிறப்பாக கடமையாற்றியுள்ளேன், அதனால் வெளியேறுவதற்கு இதுவே சிறந்த தருணம் என நம்புகிறேன். 2024 ஆண்டு உலக சுற்றுலா விருதுகளில் இலங்கை சிறந்த சர்வதேச சுற்றுலா வாரியம் விருதை வென்றமை மற்றும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அண்மைய வெற்றி ஆகியவை எனது அர்ப்பணிப்பிற்கு சான்றாகும் என்றார். இதேவேளை தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவும் தனது அமைச்சிலிருந்து வெளியேறினார். இன்று முதல் அமைச்சராக என்னால் பணியாற்ற முடியாது, ஆனால் சிறந்த பணியை தொடர அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என உயர் நீதிமன்ற தீர்ப்பினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது மனுஷ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சர்வஜன அதிகாரம் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவருமான திலீப் ஜெயவீர போட்டியிலிருந்து விலக உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் இது பற்றி அவருடைய ஊடக பிரிவிடம் வினவிய போது சம்பந்தப்பட்ட தகவல்கள் முற்றிலும் போலியானது என கூறியதுடன் திலீப் ஜெயவீர நிச்சயமாக போட்டியிடுவார் என்றும் தெரிவித்தது. 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் பல்வேறு தொழிற்சங்கங்களில் ஒன்றிணைவின் கீழ் உருவாக்கப்பட்ட சர்வஜன அதிகார கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக வர்த்தகர் திலீப் ஜெயவீர அறிவிக்கப்பட்டு பிரச்சார நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர். இந்த கூட்டணியின் விமல் வீரவங்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன்பில தலைமையிலான பிதுரு ஹெல உரிமைய கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளும் இணைந்துள்ளன. இந்த பின்புலத்திலேயே திலீப் ஜெயவீர தேர்தலில் போட்டியில் இருந்து விலக உள்ளதாக போலி தகவல்கள் பரவப்பட்டு வருகின்றன. பிளாஸ்டிக் பொருட்கள் உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் என்பதால் முடியுமானவரை அவற்றை உபயோகிப்பதை தடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வருகின்றன. பிளாஸ்டிக்கை தடுக்கும் வண்ணம் பல வகையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நாம் உண்ணும் உணவு மற்றும் தண்ணீரில் காணப்படும் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் பல மூலகங்களிலிருந்து நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதனின் இதய பிரச்சனை, ஹோர்மோன் ஏற்றத்தாழ்வுகள், புற்றுநோய் போன்றவற்றிற்கு காரணமாக அமைகின்றது. அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பிளாஸ்டிக் போத்தல்களில் நாம் குடிக்கும் தண்ணீர் மூலம் இரத்த ஓட்டத்தில் நுழையும் மைக்ரோ பிளாஸ்டிக் காரணமாக இரத்த அழுத்தம் அதிகரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் முடிவில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதால் இரத்த அழுத்தம் குறைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான எசல பெரஹராவின் முதலாவது பெரஹரா நிகழ்வு கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று சனிக்கிழமை இரவு நடைபெறவுள்ளது. அதன்படி இந்த முதலாவது எசல பெரஹரா எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதன் பின்னர் முதலாவது ரந்தோலி பெரஹரா நிகழ்வு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பின்னர் இறுதி ரந்தோலி பெரஹரா நிகழ்வு ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பல பகுதிகளில் 12 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை பேலியகொட, வத்தலை, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகர சபை பகுதிகளிலும் கலனி, வத்தலை, பியகம பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்படும். மகரகம, தொம்பே, கட்னா, மினுவாங்கோட மற்றும் கம்பஹா பிரதேச சபை பிரதேசங்கள் மின்சார சபையின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான மின்சாரம் இடைநிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. வெள்ளவாய பிரதான வீதியின் வெள்ளவாய போலீஸ் எல்லைக்குட்பட்ட ரந்தனிய பகுதியில் தனியார் பஸ் ஒன்று கெப் வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. வெள்ளவாயவிலிருந்து எல்லை நோக்கி பயணித்த கெப் வண்டி ஒன்று வெள்ளவாயவிலிருந்து ரந்தனியை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதுடன் இரு வாகனங்களும் பலத்த சேதமடைந்துள்ளன. சாரதியின் கவனக்குறைவே விபத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வன உலகச் செய்திகள். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு டோனெட்ஸ்கிலிருந்து கிழக்கே 212 கிலோமீட்டர் தொலைவில் பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த நில அதிர்வு ரிக்டர் அளவில் 6.8 பதிவாகியுள்ளது. நில அதிர்வால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. சக்தி வாய்ந்த நில அதிர்வு என்பதால் 2ஆம் நிலை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காசாவின் டராஜில் உள்ள அல்-தஃபின் பாடசாலை மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 100க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலையை இலக்கு வைத்தே இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. அதிகாலை தொழுகையில் மக்கள் ஈடுபட்டிருந்த வேளையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பிட்ட கட்டிடத்தில் தீப்பிடித்துள்ளது. பொதுமக்கள் தப்ப முடியாமல் அலறுகின்றனர் என அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் பயனாளர்கள் ஒரு போஸ்டில் 10 புகைப்படங்கள் வீதம் பதிவிடலாம் என்ற வசதி இருந்தது. ஆனால் தற்பொழுது வந்துள்ள புது அப்டேட்டில் 20 ஸ்லைட் புகைப்படங்கள் சேர்க்கும் வசதி வந்துள்ளது. கதையை காட்சி மூலம் கூறும் இன்ஸ்டா காட்சிகளை அதிகப்படுத்தி கதை கூறுவதற்கான புகைப்படங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய அம்சம் இன்ஸ்டா உபயோகிப்பவர்களின் திறனை வெளிக்கொண்டு வருவதோடு தனித்துவமான புகைப்பட தொகுப்பையும் உருவாக்கும். அது மட்டுமின்றி உங்கள் ஸ்லைட்களுடன் பாடல்களையும் இணைக்கலாம். இன்ஸ்டா உபயோகிப்பவர்களுக்கு இது ஒரு சூப்பர் அப்டேட்டாக இருக்கும். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. அருகம்பே அபிவிருத்தி போரம் ஏற்பாடு செய்துள்ள அருகம்பே அரை மரதன் ஓட்டப் போட்டி எதிர்வரும் ஆகஸ்ட் 18 பொத்துவில் அருகம்பேயில் நடைபெறவுள்ளது. 6வது முறையாக இடம்பெறும் இந்த மரதன் போட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போட்டியில் 200 உள்நாடு வீரர்கள் மற்றும் 50 வெளிநாட்டு வீரர்கள் என மொத்தம் 250 பேர் வரை கலந்து கொள்ள உள்ளனர். போட்டிகள் 21.1 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மற்றும் 5 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடைபெறவுள்ளன. 21.1 கிலோமீட்டர் பிரிவில் 17 வயதிற்கு மேற்பட்டவர்களும், 10 கிலோமீட்டர் பிரிவில் முதியவர்களுக்கும், 5 கிலோமீட்டர் பிரிவில் 12 தொடக்கம் 17 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கும் பங்கு பெற்ற முடியும். இப்போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு பெறுமதியான பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.